ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 4 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. லக்ஷ்மியை அறிமுகப்படுத்துற நேரத்துல கரண்ட் போயிடுது. அப்போ லக்ஷ்மி உள்ள வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப திடீர்னு திரும்பவும் கரண்ட் வருது. பார்த்தா லீலாவதி பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டை காணும். என்ன உங்க ஃப்ரெண்டை காணும்னு எல்லாரும் கேக்குறாங்க. எங்கன்னு தெரியலையே, அவங்க இங்க தானே நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு வேற உள்ள போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி உள்ள போய் தேடுறாங்க லீலாவதி. லக்ஷ்மி ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வெங்கடேசன் மாமாவோட மனைவின்னு தெரியாமலே இவங்கள்ட்ட பழகிருக்கோமே, அண்ணாமலை ஏற்கனவே நம்மள்ட்ட படைச்சு படைச்சு சொன்னாலே வீட்டுல உள்ளவங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு, நம்ம தெரியாம இங்க வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் லீலாவதி தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு லீலாவதி அவங்க கையை பிடிச்சிட்டாங்க. என்னங்க இவங்கெல்லாம் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன், நீங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்களேன்னு கேட்கும் போது, நான் கரண்ட் போயிடுச்சு, எங்க போறதுன்னு தெரியாம திடீர்னு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூப்பிடும் போது, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் இன்னொரு நாள் வரட்டுமான்னு சொல்றாங்க. என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப போறேன்றீங்களே, கொஞ்ச நேரம் இருங்க, கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க. இப்போ வாங்கன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாங்க. லீலாவதி லக்ஷ்மிய கூட்டு போய் எல்லார் முடியும் நிறுத்துறாங்க. அண்ணாமலைக்கு ஷாக் ஆகுது. திடீர்னு வெங்கடேசனுக்கு ஷாக் ஆகுது. அண்ணாமலை சொல்லியிருக்காங்கல்ல முன்னாடி, யார் கண்ணிலையும் படக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, வெங்கடேசன் மாமா குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு அவங்களையும் பாக்குறாங்க, லக்ஷ்மியையும். லக்ஷ்மி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வருண் சொல்றான், பெரியமா இவங்க உங்க ஃப்ரெண்டா, இவங்களை எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றான் வருண். எப்படி தெரியும்னு கேட்கும் போது, என் கடையில இவங்க ஹவுஸ் கீப்பிங்கா ஜாயின் பண்ணாங்க, அப்புறம் என்னன்னு தெரியல நின்னுட்டாங்க அப்படின்னு வருண் சொல்றான். அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க, எனக்கு உடம்பு முடியலப்பா, அதனால என்னால வர முடியல, நான் நின்னுட்டேன்னு சொல்றாங்க. உடனே லீலாவி சொல்றாங்க, ஆமாப்பா இவங்களுக்கு உடம்பு முடியாது, அதனால நின்றுப்பாங்க, இவங்க மதுரையில இருந்து வந்திருக்காங்க, இவங்க கோயில்ல தான் பழக்கமானாங்க, இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க, இவங்களுக்குன்னு யாரும் கிடையாது, அதனாலதான் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நான் இவங்களை வர சொன்னேன்னு சொல்றாங்க லீலாவதி. அப்போ அருவி கேக்குறா, அவங்க பேர் என்ன ஆன்ட்டின்னு. லக்ஷ்மின்னு சொல்றாங்க, நல்ல பேர் ஆன்ட்டி, இப்போதான் ஆன்ட்டி வந்துட்டாங்கல்ல, கேக் கட் பண்ணலாமான்னு அருவி கேக்குறா. கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. கேக் வெட்டிட்டு வெங்கடேசனுக்கு ஊட்டி விட்டுட்டு அண்ணாமலைக்கு ஊட்ட போற அந்த கேப்ல லக்ஷ்மி நைஸா நழுவி வெளில போறாங்க. அதை பார்த்துட்டு வெங்கடேசனும் பின்னாடி போறத அண்ணாமலையும் பாக்குறாங்க. இவங்க போகும்போது, லக்ஷ்மி நில்லு, இங்க திடீர்னு இப்ப எப்படி இங்க வந்த, எப்படி லீலா உனக்கு தெரியும் அப்படின்னு வெங்கடேசன் கேக்குறாரு லக்ஷ்மி கிட்ட. அவங்க சொல்றாங்க, என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, லீலாவதி எனக்கு கோயில்ல பழக்கமாச்சு, உங்க பொண்டாட்டி உங்க வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன், ஏற்கனவே அண்ணாமலை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இது உங்க வீடுன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன், இப்ப அண்ணாமலை என் மேல எவ்வளவு கோவமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப திடீர்னு நீ போனா எல்லாருக்கும் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்றாரு வெங்கடேசன். இருக்கட்டும், என்னால இங்க இருக்க மனசு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி. இல்ல நில்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது உடனே அங்க மாமான்னு கூப்பிட்டுட்டு அண்ணாமலை வராங்க. அண்ணாமலை லக்ஷ்மிகிட்ட சொல்றாங்க, நீ திடீர்னு போனா அக்காவுக்கு சந்தேகம் வரும், நீ முதல்ல உள்ள போ லக்ஷ்மின்னு சொல்லவும் அவங்க உள்ள போயிடுறாங்க லக்ஷ்மி. வெங்கடேசன்ட்ட சொல்றாங்க அண்ணாமலை, நீங்க இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இனிமேல இது மாதிரி நடந்து கூடாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லவும் அவரு அவங்க போன வழியே பாக்குறாரு. இல்ல நீங்க இந்த பக்கமா போங்கன்னு சொல்லி வேற வழியா அனுப்பி வைக்கிறாங்க அண்ணாமலை. உள்ள போன லக்ஷ்மிய பார்த்து லீலாவதி கேக்குறாங்க, எங்க போயிருந்தீங்க நீங்க இவ்வளவு நேரமான்னு கேட்கும் போது, தண்ணி தாக அடிச்சது, தண்ணி குடிக்க போயிருந்தேன்னு சொல்றாங்க. இந்தாங்கன்னு கேட்க அவங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க லீலாவதி. அப்போ கௌதம் கேக்குறாரு, அப்பா அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க, நீங்க என்ன கிஃப்ட் தர போறீங்கன்னு நாங்களாம் ரொம்ப ஆவலா இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, பையன் வெளியில வந்துட்டானா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாரு வெங்கடேசன். உத்தமனுக்கு அப்பதான் போன் வருது. உத்தமன் வெளியில போய் தனியா பேசுறான். எதுக்கு இந்த தடவை போன் பண்ற, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு கேக்குறான் கோகுல் கிட்ட.
அப்போ கோகுல் கேக்குறான், உன்கிட்ட அந்த பாண்டிநல்லூர் கோயில் சிலை உன்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எந்த சிலை என்கிட்ட கேக்குற அப்படின்னு சொல்லும் போது, உன்னை அப்பா என்கிட்ட கண்காணிக்க சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றான். நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்னு உத்தமன் கேக்குறான் அவனை, கோகுல. அதுக்கு கோகுல் சொல்றான், உன்னை ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, எல்லா இடத்தையும் எனக்கு ஆள் இருக்காங்க, நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு எல்லா விஷயம் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு, எதுக்கு அந்த கோயில் சிலையில கைய வச்ச, நீ அந்த கோயில் சிலையில கைய வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் என்னாச்சு எதுக்கு இப்படி சொல்றேன்னு கேக்குறான் உத்தமன். நீ அந்த சிலையை தொட்டதால உன் வீட்டு வாசல்ல எத்தனை ஆபீசர் வந்து நிப்பாங்கன்னு உனக்கு தெரியாது, நீ அந்த சிலைய தொட்டுட்ட, அந்த சிலைய என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு, நான் அந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீ என்ன மிரட்டுறியான்னு கேக்குறான் உத்தமன். நீ நானும் அண்ணன் தம்பிடா, நான் எதுக்குடா உன்னை மிரட்ட போறேன், இங்க பாரு உத்தமா, நீ எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன், இப்ப நான் ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுறேன், அவன்கிட்ட அந்த சிலைய பேக் பண்ணி கொடுத்தமிச்சு விடு அப்படின்னு சொல்றான். உத்தமன்ட்ட கோகுல் வெங்கடேசன் கிஃப்ட் ஆர்டர் பண்ணிட்டு வெளில நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கிஃப்ட் வர்றதுக்காக. அப்போ ஒரு ஆள் வராரு வண்டியில வந்து ஒரு கிஃப்ட தராரு. அப்போ இது என்னையா வெங்கல சிலை மாதிரி இருக்கு, நான் ஆன்டிக் பீஸ் தானே கேட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, சார் ஆன்டிக் பீஸ் எல்லாம் தேடி பார்த்தேன், இல்ல இது நல்லா இருந்துச்சுன்னு இந்த பீஸை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்கும்போது, இது நல்லா இல்ல, வேற நல்ல பீஸா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, சார் நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல போயெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது சார்ன்னு சொல்றான். இதை எடுத்துட்டு போ வேண்டான்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் என்னமோ லீலா கிஃப்ட்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கா, நமக்கு மட்டும் எதுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கும் போது காலை கல்லால எத்தி விடுறாரு. கல்லு அந்த சிலை மேல போய் விழுது, சத்தம் கேக்குது. அங்க போய் பார்த்தா அங்க மஞ்சள் துணி கட்டி ஒரு பொருள் இருக்கிறத பார்த்து அதை திறந்து பார்க்கும்போது அதுல சிலை இருக்கு, நடராஜர் சிலை. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப யோசிக்க நேரம் கிடையாது, இத லீலாவிட்ட கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போறத உத்தமன் தூரமா இருந்து பாக்குறான். இவர் கைக்கு எப்படி இந்த சிலை கிடைச்சுது அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது, நம்ம பேசாம அவர்கிட்டயே போய் கேட்டு வாங்கிடலாமா சிலைய அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு நின்னுடுறான். உத்தமன் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். இப்ப போய் அவர்கிட்ட கேட்டா சிலை எப்படி வந்துச்சு எங்க இருந்துச்சு நம்மளே கேள்வி கேட்பாரு. அதனால இப்ப அவர்கிட்ட கேட்கவும் முடியாது, சிலை வேற காஸ்ட்லியான சிலையாச்சேன்னு நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு போன் வருது உத்தமனுக்கு. போன் எடுத்து உத்தமன் என்னன்னு கேக்குறான். அண்ணன், நம்ம முன்னாடி மாதிரி திருடின சிலை மாதிரி இந்த சிலை கிடையாது, முன்னாடி நம்ம திருடின சிலைலாம் நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு ஓரமா வரும், போலீஸ்டையும் நம்ம எப்படியாச்சும் பேசி சமாளிச்சிடலாம், ஆனா இது ரொம்ப முக்கியமான சிலைன்னு நினைக்கிறேன், நியூஸ்லாம் பெருசா போட்டிருக்காங்க, இப்போ ரொம்ப தேடிட்டு இருக்காங்க போலீஸ் நம்மள வலவிரிச்சு, நீங்க நியூஸ போய் பாருங்க, நியூஸ்ல வருதுன்னு இந்த சிலைய பத்தின விவரம்லாம் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட சொல்லவும், நான் நியூஸ் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த நேரத்துல வெங்கடேசன் சிலையை எடுத்துக்கிட்டு ஹால்குள்ள எல்லாரும் முன்னாடியும் போறாரு. அருவி கேக்குறா, என்ன பெரியப்பா பின்னாடி ஏதோ மறைச்சு வச்சு எடுத்துட்டு வரீங்களே, போதும் சர்ப்ரைஸ்லாம், ஏற்கனவே ரொம்ப எக்ஸைட்டா இருக்காங்க பெரியம்மா, காமிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றா. அவரும் அந்த சிலைய ஓபன் பண்றாரு. அந்த நேரத்துல உத்தமன் அங்க நியூஸ் வச்சு பாக்குறான். அதுல நியூஸ் ஓடிட்டு இருக்கு, இது மாதிரி பாடிநல்லூர் கோயில்ல இருக்கிற சிவன் கோயில்ல உள்ள சிலை காணா போயிடுச்சு, அத தேடி கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சன்மானம் தரப்போகதா சொல்லியிருக்காங்க, அந்த கோயிலோட சிலையோட உருவப்படத்தை காமிச்சு இத பாத்துக்கிற மக்கள் வந்து பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி நியூஸ ஆஃப் பண்ணிட்டு வரான். அந்த பக்கம் அங்க சிலையை ஓபன் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சிலையை ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு உத்தமன் நினைச்சிட்டு இருக்கான், எப்படியாச்சும் இந்த சிலையை இவங்கள்ட்ட இருந்து வாங்கணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். சிலைய பார்த்துட்டு ரொம்ப கலைநயமா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி கிஃப்ட் நான் எதிர்பார்க்கல, லீலாவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உத்தமன் வந்து சொல்றான், ஆன்டிக் பீஸா இருக்கே, எப்படி இது கிடைச்சது உங்களுக்குன்னு உத்தமன் கேக்குறான் வெங்கடேசன்ட்ட. அவர் சொல்றாரு, ஏலத்துல சொல்லி வச்சு வாங்கினது அப்படின்னு சொல்றாரு வெங்கடேசனும். அப்போ லீலாவதி சொல்றாங்க, சிலை ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா சிலைக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி லீலாவதி எடுத்துட்டு போறாங்க. அப்போ உத்தமன் வந்து கோகுலுக்கு ஃபோன் பண்றான், ஆள் வந்துட்டு இருக்காங்க, நீ சிலைய ரெடியா வை,
வரும்போது அதை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றான். இல்ல, சிலைய கொடுக்க முடியாதுன்னு உத்தமன் சொல்றான். ஏன்னு கேட்கும்போது, அந்த சிலைய நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். எங்க மாமா எங்க அத்தையோட பிறந்தநாள் பரிசா அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாரு அப்படின்னு உத்தமன் சொல்றான். இந்த விஷயம் ரொம்ப பெருசா போயிடுச்சு. போலீஸு, நியூஸு, மீடியான்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த விஷயம் ரொம்ப பெருசா இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா அந்த ஆளுக்கு அறிவு கிடையாது, சிலைய பார்த்தோன்னே கொண்டு போய் பரிசுன்னு கொண்டு போய் கொடுத்துருக்கான். இது எங்கேருந்து வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு யோசிக்க மாட்டானான்னு கோகுல் கேக்குறான். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சனை பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது கோகுல் சொல்றான், ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில தான் வைக்க போறாங்க, நீனும் நம்ம அப்பா கூட சேர்ந்து போய் கழித்தின்னு ஜெயில அப்படின்னு கோகுல் சொல்றான். உடனே உத்தமனுக்கு கோவம் வந்து, யாரும் எதுவும் பண்ண வேணாம், என்ன நானே காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றான். அப்பதான் உத்தமனுக்கு ஞாபகம் வருது, நியூஸ்ல வந்து சொன்னாங்கல்ல, பல ரூபா கோடி மதிப்புள்ள அந்த சிலைய கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள பரிசு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குன்னு. அது வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. இத வச்சு நம்ம அண்ணாமலை அத்தைய பழி வாங்க கூடாது அப்படின்னு நினைச்சு போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்றான். இது மாதிரி சிலைய கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு சன்மானம் தருவேன்னு சொல்றீங்களே, அது உண்மையான்னு கேக்குறான். ஆமான்னு போலீஸும் சொல்றாங்க. அந்த சிலைய பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கு, ஆமா தெரியும், இங்க பெரிய ஆளுங்களா இருந்தாலும் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது, யாரா இருந்தாலும் நாங்க கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்போம்னு போலீஸ் சொல்றாங்க. அப்படின்னா இந்த ஊர்லயே பெரிய டெக்ஸ்டைல் வச்சிருக்கிற அண்ணாமலை டெக்ஸ்டைலோட ஓனர் வீட்டுல தான் இந்த சிலை இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க இப்ப போனாலும் அண்ணாமலையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த செலவையும் கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே நீங்க யாருன்னு போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு நான் யாருன்னுலாம் சொல்ல மாட்டேன், அது பெரிய பிரச்சனையில வந்து முடியும், அதனால நான் சொன்ன விஷயம் மட்டும் உண்மைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அடுத்தது இங்க சாமிக்கு பூஜை அபிஷேகம் எல்லாம் பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை வீட்டுல லீலாவதி. அடுத்தது டைனிங் டேபிள்ல என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு எடுத்து அருவி பார்த்துட்டு இருக்கா. மட்டன், சிக்கன், அப்புறம் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் எப்போ ரெடி பண்ணீங்கன்னு லீலாவதி கேக்குறாங்க. எல்லாமே நாங்க அந்த ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இதையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றா லீலாவதி. உடனே இதெல்லாம் நீ ரெடி பண்ணிட்டோம், யார் பரிமாறுவான்னு வான்மதி கேக்குறா. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம தானே வந்தவங்களுக்குலாம் பரிமாறணும், அதனால நான் எல்லாரையும் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், இன்னைக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படின்னு வெண்ணிலா சொல்லவும் வான்மதி கடுப்பாகிறா. இவ நல்ல பேர் வாங்கறதுக்காக நம்மளெல்லாம் வேலை வாங்குறாளே அப்படின்னு சொல்லி வான்மதி கடுப்பாகிறா. அடுத்தது சாப்பிடறதுக்கு சொல்றாங்க லக்ஷ்மிய. இல்ல நான் கிளம்புறேன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல நீங்க சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை வராங்க. நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்கக்கா, நான் இவங்களை கூட்டு போய் லக்ஷ்மிக்கு நம்ம வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு தனியா கூட்டு போறாங்க லக்ஷ்மிய. அப்போ வெங்கடேசன் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு, எதுக்கு லக்ஷ்மிய தனியா கூட்டு போய் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அண்ணாமலை அப்படின்னு யோசனைட்டு இருக்காரு. இவங்க தனியா மாடிக்கு கூட்டு போய், நான் உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், யாருக்கும் உன்னை பத்தி தெரியக்கூடாதுன்னு தானே நான் சொன்னேன், ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்டிருக்கிறத வான்மதி ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்து வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.